ம். உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ILC தமிழ். உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் தாயக ஊடகவியலாளர் இரா மைதர் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தானே அன்பர்களுக்கும் நேரம் வணக்கம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற அரசியல் தலைவருக்கான தேர்தல், தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான விடயங்களையும் பார்ப்போம். முதலில் பொது வேட்பாளர் என்று கூறும் பொழுது உங்களுக்கு தெரியும், தமிழரசு கட்சி எடுத்த முடிவு தொடர்பாக தெரியும், ஒரு தன்னிச்சையான முடிவாக எடுக்கப்பட்டது போல் தெரிந்திருந்தது. ஆனால் இப்பொழுது ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவு தொடர்பாக தமிழரசு கட்சி 14ஆம் தேதி மீண்டும் ஒரு கூட்டத்தை கூட்டப் போவதாக செய்திகள் வந்திருக்கின்றது. என்ன குழப்பம், யாரிடம் குழப்பம், என்ன காரணத்துக்காக இந்த குழப்பம், கூறுங்கள் ராமேந்திரன். உண்மையில் உங்களுக்கு தெரியும், சுமந்திரன் சாணக்கியன் தரப்பு அணியினர் தான் ஒரு சட்டவிரோதமான தீர்மானம் என்றுதான் அதை சொல்ல வேண்டும். என்றால் கட்சியினுடைய தலைவர் அதிலே பங்கெடுக்கவில்லை, கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற சிவஞானம் ஸ்ரீதரன் பங்கெடுக்கவில்லை, சாஸ் நிமல்நாதன் பங்கெடுக்கவில்லை. இப்படியான நிலைமையிலே அந்த திட்டமிட்ட வகையிலே அந்த கூட்டம், அதாவது தங்களுக்கு சார்பான ஒரு வரையறுக்கப்பட்டவர்களை உடைய பங்கேற்போடு கூட்டம் அவசர கதியிலே, அந்த ஒரு மத்திய குழு கூட்டம் என்று சொன்னால் ஒரு சாதாரண அமைப்பு விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு விடயம் இருக்கின்றது. 14 நாட்களுக்குள் முன்னர் அறிவித்தல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுக்கூட்டத்தினுடைய நியதி. ஆக அந்த நியதிகள் மீறப்பட்டதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. என்றால் ஒரு சில நாட்களே மட்டுமே அவகாசம் இருக்கக்கூடியதாக அறிவித்து அந்த கூட்டம் கூட்டப்பட்டது. அது முதலிலே ஒரு சட்டவிரோதமான தீர்மானம். அதே நேரத்தில் சுமந்திரன் சாணக்கியன் குழுவினரால், ஒரு தமிழரசு கட்சி என்று சொல்லி நாங்கள் கூற முடியாது, தமிழரசு கட்சியினுடைய ஒரு குழுவினர் அந்த தீர்மானத்தை எடுத்திருந்தார்கள். அப்ப அந்த பின்னணியில் தான் மாவை சேனாதிராஜா உடனடியாகவே மறுபறிக்கப்பட்டிருந்தார். இது எனக்கு தெரியாது, நான் சுயினம் காரணமாக செல்லவில்லை, ஆகவே இந்த தீர்மானம் தொடர்பாக எனக்கு எந்தவித தகவலும் தெரியாது என்ற ஒரு விடயத்தை அவர் கூறியிருந்தார். அந்த அடுத்த நாள் நாங்கள் பார்த்திருந்தோம், அவர் உடனடியாக மறுத்து அடுத்த நாள் கூறிய அதில் நடந்த விடயம் என்னவென்று சொன்னால், உடனடியாக சுமந்திரன் அவர்கள் மாவை சேனாதிராஜாவுடைய வீட்டுக்கு இரவு சென்று மந்திர ஆலோசனை நடத்தியதாக தெரிகின்றது. அது அவருடைய மந்திர ஆலோசனைக்கு பின்னர் தான் மறுநாள் நாங்கள் தமிழரசு கட்சியினுடைய தீர்மானம், அதை நிறைவேற்றுவது எங்களுடைய கடப்பாடு, ஆகவே நாங்கள் ஒற்றுமையாக தமிழரசு கட்சியுடைய மத்திய குழு எடுத்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற வகையிலே மறுநாள் மாவை சேனாதிராஜா அறிக்கை விட்டிருந்தார். அதற்கு அடுத்த நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த போது மாவை சேனாதிராஜாவை அவருடைய வீட்டிலே சென்று சந்தித்ததுக்கு பிற்பாடு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், அவர் வெற்றி பெற்று மீண்டும் ஜனாதிபதியாக வந்ததுக்கு பிற்பாடு தமிழ் மக்களுடைய விடயங்களில் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை தான் விரும்புகின்றேன் என்ற வகையில் ஒரு கருத்தை கூறியிருந்தார். ஆக சிந்தித்து பாருங்கள், ஆரம்பத்திலிருந்தே ஸ்ரீதரனோடு சேர்ந்து தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை எடுத்தார். சுமந்திரன் குழுவினர் தீர்மானம் எடுத்த போது அது ஒரு சட்டவிரோதமான தீர்மானம் என்று அறிவித்தார் ஒரு கட்சியினுடைய தலைவராக. மறுநாள் உடனடியாக ஒரு குத்துக்கரணம் ஒன்றை அடித்து, இல்லை நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறினார். அதற்கு அடுத்த நாள் இன்னொரு குத்துக்கரணத்தை அடித்து ரணில் வெல்ல வேண்டும், ரணிலான் வெல்லவர் என்ற வகையிலே அவர் ஒரு கருத்தை கூறியிருந்தார். இது உண்மையிலே ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு இருக்கின்ற ஒரு நம்பிக்கையை ஒரு குலைக்கின்ற வகையிலும், இந்த கட்சி அரசியல் மீது இருக்கின்ற ஒரு அதிருப்தியையும் மேலும் பலப்படுத்தி இருக்கின்றது. ஆக இப்படியான ஒரு நிலைமையில் தான் இப்போது அறிவித்திருக்கிறார்கள் 14ஆம் தேதி தாங்கள் மீளவும் கூடி இப்படியான ஒரு முடிவை, ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான முடிவை எடுக்க போகின்றோம் என்று. இப்போது ஸ்ரீதரன் அவர்கள் தாயகம் திரும்பி இருக்கின்றார். அவர் இப்போது வெளிப்படையாகவே தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக மேலும் வலுவாக செயல்பட்டு வருகின்றார். அதுக்கு முன்னர் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருந்தாலும் ஒரு நேரடியாக செயல்படவில்லை. நாங்கள் ஆரம்பத்திலே கூறினோம், இந்த பிரச்சார நடவடிக்கைகள் கிளிநொச்சியில முன்னெடுக்கப்படுகின்ற போது அவருடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற அவருடைய முக்கியஸ்தர்களை நேரடியாகவே களமிறக்கி அந்த நடவடிக்கையில ஈடுபட்டிருந்த விடயத்தை தெரிவித்திருந்தோம். இப்போது அவர் லண்டன் சென்று திரும்பியதற்கு பிற்பாடு சுமந்திரன் குழுவினர் இப்படி ஒரு முடிவெடுத்ததனுடைய பின்னணியில அவர் மிக தீவிரமாக தமிழ் பொது வேட்பாளருக்காக களமிறங்கி வேலை செய்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்ற இந்த பின்னணியில் தான் ஏற்கனவே சுமந்திரன் தமிழரசு கட்சியை எடுத்துக்கொண்டால் அதிலே சிவஞான ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார், மாவை சேனாதிராஜா சுமந்திரன் இருக்கின்றார், சாஸ் நிமல்நாதன் இருக்கின்றார், கலையரசன். இவர்கள் 4 பேரும் சாணக்கியன் இருக்கின்றார், இப்ப சம்பந்தனுடைய இடத்துல கோதாசன், 6 பேர் இருக்கின்றார்கள். இதுல கோதாசன் தலைமையிலே திருவோணமலையிலே ஏற்கனவே முடிவெடுத்து அறிவித்து விட்டார்கள். சார்ஸ் நிமலநாதனும் பொது வேட்பாளர் பக்கம் நிற்கின்றார், ஸ்ரீதரனும் பொது வேட்பாளர் பக்கம் நிற்கின்றார். ஆக இப்ப கலையரசன் ஒரு தேசிய பட்டியலூடாக வந்தவர், அவர்
ஒரு இன்னும் தன்னுடைய ஆணித்தரமான நிலை. ஆகவே சுமந்திரனும் சாணக்கியனும் தான் இதிலே வெளிப்படையாக எதிர்ப்பு நிலையில இருக்கிறார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே கிழக்கிலும் வடக்கிலுமாக கிளிநொச்சி மாவட்டம், மன்னார் மாவட்டம், திருவோணமலை மாவட்டம், அதோடு இணைந்ததாக இப்போது தலைவர் ஒரு அங்கும் இங்கும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற நிலைமையில பெரும்பாலும் யாழ் மாவட்டமும் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாகத்தான் இருக்கின்றது. இப்படியான ஒரு நிலைமையில் தான் நான் நினைக்கின்றேன் ஸ்ரீதரன் தரப்பினருடைய நெருக்கடிகள் காரணமாக மீளவும் 14ஆம் தேதி இவர்கள் கூடுவதற்கான ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே அந்த 14ஆம் தேதி இவர்கள் என்ன முடிவெடுக்க போகின்றனர். ஆனால் அது எப்போதோ தமிழரசு கட்சியை மக்கள் ஒரு கருத்தில் எடுக்காத ஒரு நிலைமை உருவாகிவிட்டது. நாங்கள் ஏற்கனவே இடையில கூறினோம், சுமந்திரன் அவர்கள் அந்த தமிழரசு கட்சி என்கின்ற ஒரு கட்சி தமிழர் பெரும்பரப்பிலிருந்து அகற்றப்பட்டு சவப்பட்டிக்குள் வைக்கப்பட்டு கடைசி ஆணி அடிக்கப்படுகின்ற தருணத்தில் அதை தடுத்து நிறுத்துகின்ற முயற்சியில் தான் ஸ்ரீதரன் அவர்கள் இருந்து கொண்டு பொது வேட்பாளருக்கு ஆதரவு என்ற முடிவை எடுத்து தன்னை ஒரு புனிதராக காட்டிக்கொண்டு அந்த தமிழரசு கட்சி மீது தமிழ் தேசியம் தொடர்பாக ஒரு கசப்புணர்வு எதிர்ப்புணர்வு வந்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டோடு அவர் உள்ளுக்கு இருந்து இந்த விடயங்களை செய்து வருகின்ற விடயத்தை நாங்கள் கூறியிருந்தோம். இப்போதும் அவர் அந்த முயற்சியை 14ஆம் தேதி இந்த கூட்டத்துக்கு சுமந்திரன் வராவிட்டால் என்ன நடக்கும்? இந்த கூட்டம் நடைபெறுமா? சுமந்திரனை பொறுத்தவரையில் அவர் இதிலே என்ன வகிபாகம் வகிக்கின்றார்? செயலாளர் சத்தியலிங்கம் அவரை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் கடந்த தலைவர் வராமலே கூட்டத்தை நடத்தினார்கள். ஆகவே ஒரு தலைவர் வராமல் முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வராமல் ஒரு கூட்டத்தை நடத்த முடியுமாக இருந்தால் அவர் வராமல் கூட்டத்தை நடத்துவது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் வராமல் விடுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்று தான் நம்புகின்றேன். அவர் அங்கே வந்து நின்று கொண்டு ஏதாவது குழப்பங்களை ஏற்படுத்தி மீண்டும் அந்த நீதிமன்ற பூச்சாண்டியை காட்டி ஏதாவது சில்மிஷங்களை அங்கே செய்யக்கூடும். ஆனால் எதுவாக இருந்தாலும் இவர்கள் மக்களிடமிருந்து மிக தொலைவாக அந்நியப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் இதிலே ஆணித்தரமாக கூற முடியும். சிறப்பு. நீங்கள் நேற்றும் கூட நீங்கள் என்னோடு உரையாடும் பொழுது கூறினீர்கள், இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக ஒரு அலை ஒன்று, ஒரு காய்ச்சல், வடக்கு கிழக்கில் காய்ச்சல் வந்திருக்கின்றது, பொது வேட்பாளர் என்றதான் கூறிக்கொண்டிருக்கிற விடயங்களை நாங்கள் பார்ப்போம். அதற்கு முன்னதாக இப்போ நீங்கள் தமிழரசு கட்சி தொடர்பான நிலைப்பாட்டை கூறிய பொழுது இன்னும் ஒரு விடயத்தை நான் யோசித்துக் கொண்டது. இப்போ எங்களுக்கு தெரியும், சமீபத்தில் ரணில் விக்ரமசிங்கா வடக்குக்கு வந்திருந்தார், அனுர குமார திசாநாயக்கா வடக்குக்கு வந்திருந்தார்கள். அதற்கு பின்னதாக ரணில் விக்ரமசிங்கா கூறியிருந்தார், அனுரகுமார் திசாநாயக்கா வடக்கில் பிரச்சார கூட்டம் நடத்திய பொழுது வடக்கு கிழக்கு மக்களை விரட்டும் ஒரு விதத்தில் தான் அவருடைய தொனி இருந்தது என்று கூறியிருந்தார். அதற்கு சுமந்திரன் அவர்கள் சரியான ஒரு பதில் ஒன்று கொடுத்திருக்கிறார் போல் தெரிகின்றது. என்ன கூறினார் என்பதை கூற முடியுமா எங்களுடைய உறவுகளுக்கு? உண்மைதான், ரணில் விக்ரமசிங்க கூறியிருந்தார், அனுரகுமார திசாநாயக்கா தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும், சிங்கள மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று. ஆனால் படையெடுத்து தமிழ் மக்கள் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு வாக்களிக்காவிட்டால் தென்னிலங்கை மக்களுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டி இருக்கும் என்ற வகையிலே அவர் கருத்து கூறியதாக ரணில் விக்ரமசிங்க கூறியிருந்தார். அதற்கு இப்போது வக்காலத்து வேண்டும் என்ற வகையில் தான் சுமந்திரன் ஒரு கருத்தை கூறியிருந்தார். அனுரகுமார திசாநாயக்கா ஏற்கனவே அதற்கு சில நாட்களுக்கு முன்னர் அனுரகுமார திசாநாயக்கா ஒரு இனவாதி இல்லை, அந்த வகையிலே அனுரகுமார திசாநாயக்காவை தாங்கள் வரவேற்கின்றோம் என்ற வகையிலே அவர் ஒரு கருத்தை கூறியிருந்தார். இந்த நிலை தான் ரணில் விக்ரமசிங்க கூறியதற்கு பிற்பாடு அவருக்கு பதிலளிக்கின்ற வகையிலே அனுரகுமார திசாநாயக்கா ஒரு இனவாதி இல்லை, ஆகவே இனவாத கண்ணோட்டத்திலே அவர் அந்த விடயங்களை கூறியிருக்க மாட்டார் என்பதை தான் நம்புகின்றேன் என்ற வகையிலும் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு சார்பாக அந்த கருத்தை கூறினார். ஆகவே மாவை சேனாதிராயா குத்துக்கரணங்களை அடிப்பதை போன்று இப்போது சுமந்திரனும் குத்துக்கரணங்களை அடித்துக் கொண்டிருக்கின்றார். ரணிலுடைய பக்கம் நின்று கொண்டு சை பக்கம் தாவிக்கொண்டு சைத் பக்கம் கோடிகளை வாங்கிவிட்டு ரணிலுக்கு வேலை செய்து கொண்டு இப்போது அனுரகுமார திசாநாயக்காவுக்காக வக்காலத்து வேண்டுகின்ற விடயங்களை பார்க்கின்ற போது அவரும் குத்துக்கரணங்களை அடிப்பதிலே ஒரு வல்லவர் போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். மக்கள் இதில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இவர்கள் எல்லோருமே ஒரு தமிழ் மக்களுக்கு இப்ப நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் என்பது தென்னிலங்கையிலே எந்த அலை வேண்டும் என்றாலும் அடித்து விட்டு போகட்டும், யார் வேண்டும் என்றாலும் அங்கே இலங்கையினுடைய 9வது ஜனாதிபதியாக வந்து விட்டு போகட்டும், அதிலே எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. அவர்களுடைய தேசத்து மக்களினால் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு நன்மையோ தீமையோ அவர்களை அனுபவித்துக் கொள்ளட்டும். கடந்த 2 ஆண்டுகளிலே அது அவர்கள் அனுபவித்தார்கள். அதாவது 2019ஆம் ஆண்டு 69 லட்சம் தனி சிங்கள மக்கள் தங்களுக்கு கோட்டபாய ராஜபக்ச தான் தங்களுடைய அதிபராக வேண்டும் என்று சொல்லி கருதி அவரை கொண்டு வந்தார்கள். அதனுடைய பலாபலனையும் வினையையும் ஒரு 2 வருடத்துக்குள்ளாகவே அவர்கள் அனுபவித்தார்கள். ஆகவே அவர்களை விரட்டி அடித்தார்கள். ஆக அவர்களுடைய பிரச்சனை என்றால் அந்த ஆட்சி அதிகாரம் என்பது தமிழ் மக்களுக்கு ஒரு கிஞ்சித்தும் தமிழ் மக்களுடைய விடயங்களை எந்த விதத்திலுமே அது ஏறெடுத்து பார்க்க போவதும் இல்லை, அதை தீர்ப்பதற்கான எந்த ஒரு கரிசனைகளையும் அது கொள்ளப் போவதில்லை. ஆக அந்த அதிகாரப்பீடத்தில் எவர் வந்தாலும் தமிழர்கள் அதை பற்றி கவலை கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. இப்படியான ஒரு பின்னணியிலே நாங்கள் இதற்காக இந்த தென்னிலங்கையினுடைய ஆடுபுலி ஆட்டத்திலே நாங்கள் எங்களை சிக்க வைக்க வேண்டும் என்று பார்த்தீர்களானால்
இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் என்பது தமிழர்களை மையப்படுத்தியதாகத்தான் அது மாறி இருக்கின்றது. அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு கருத்துருவாக்கம். ஒரு பொது வேட்பாளரை தமிழர் தரப்பிலே ஒரு வேட்பாளரை நிறுத்திய பிற்பாடு இந்த தென்னிலங்கையிலே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது ஊழலற்ற நாடு என்கின்ற விடயமும், நாட்டை வளப்படுத்துவோம், வேலை வாய்ப்பை தருவோம், அப்படி அந்த வகையில ஒரு பொருளாதார ரீதியான ஒரு நலன் சார்ந்ததான் அவர்களுடைய வாக்குறுதிகள் அமைந்திருந்தது. அதற்கு பின்னர் அவர்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சாரமுமே தமிழர்களை மையப்படுத்தியதாக இருக்கின்றது. மூவருமே தமிழர்கள் தொடர்பாக இவர்கள் கூறுகின்ற விடயங்களை தூக்கி பிடித்துக் கொண்டு அதற்கு எதிராக ஒரு இனவாதத்தை தூண்டுகின்ற வகையில் தான் இவர்களுடைய பரப்புரைகள் இருக்கின்றது. குறிப்பாக இந்த விடயத்தை எடுத்துக்கொண்டால் சயித் பிரேமதாசாவை நோக்கி அன்றகுமர திசாநாயக்கா குற்றஞ்சாட்டுவதும், அன்றகுமர திசாநாயக்காவை ரணிலுடைய ஒரு பி டீம் என்ற வகையில சயித் பிரேமதாசா குற்றஞ்சாட்டுவதும், ரணில் சயித்தை குற்றஞ்சாட்டுவதுமாக மாறி மாறி மூவரும் ஒருவர் குற்றஞ்சாட்டி கொண்டு அதில் அடிப்படையில் தமிழ் மக்கள் தொடர்பான தமிழ் மக்களுடைய விவகாரம் தொடர்பாகத்தான் இவர்கள் இந்த ஒரு இலக்கை இவர்கள் கையாண்டு வருகின்றார். இந்த இடத்திலே ஒரு சிக்கல் ஒன்று, ஏன் நாங்கள் அவர்களுடைய பிரச்சனையில நாங்கள் தலையிடுவார், நாங்கள் எங்களுடைய விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கின்றது என்று அவர்களுக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கின்றது. தமிழர்கள் தனித்து ஒரு இயங்க வலிக்கிட்டதுக்கு பிற்பாடு, தனித்து ஒரு தீர்மானம் எடுத்ததுக்கு பிற்பாடு தமிழர்கள் தொடர்பாக அவர்கள் என்றால் இவர்களுக்கெல்லாம் பிரச்சனை என்னன்னு சொன்னால் தமிழர்களுடைய வாக்கு தங்களுக்கு கிடைக்காத நிலையை உருவாக்கப்பட்டு விட்டது பொது வேட்பாளருடைய பின்னணியிலே. ஆகவே ஏனைய சிறுபான்மை மக்களுடைய, முஸ்லிம் மக்கள், மலைய மக்களுடைய வாக்குகளையாவது தாங்கள் எப்படி பெறுவது என்பதிலே அவர்கள் குறியாக இருக்கிறார். அதன் காரணமாகத்தான் தமிழ் பேசும் மக்களை, தமிழர்களை நோக்கியதாக அவர்களுடைய அந்த பிரச்சாரம் என்பது மையப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதிலே இவர்கள் இந்த தேர்தல்கள் வருகின்ற போது, எங்களுடைய வாக்குகள் தேவைப்படுகின்ற போது எங்களை நோக்கி இவர்கள் வருகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாங்கள் தவிர்த்து விட்டு நாங்கள் தனித்துவமாக தமிழர்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் அறுதியாக சில விடயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. ஆகவே இந்த சுமந்திரன் போன்ற தரகர்கள் இப்படியாக இடையிலே வந்து நின்று கொண்டு அவர் நல்லவர், இவர் நல்லவர் என்று நற்சான்று பத்திரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் 76 ஆண்டுகால வரலாற்றை தமிழர்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கின்றார்கள். மிக சிறந்த உதாரணமாக சந்திரிகா அம்மையாரை கூற முடியும். மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு 94ஆம் ஆண்டு ஒரு சமாதான தேவதையாக சந்திரிகா அம்மையார் தமிழ் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவோடு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். 94ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட சந்திரிகா குமாரதுங்க 96ஆம் ஆண்டு செம்மணி புகழ் அம்மணி என்று பட்டம் பெறுகின்ற அளவுக்கு 600க்கும் மேற்பட்ட தமிழர்களை செம்மணி பகுதியிலே படுகொலை செய்யப்பட்டு அந்த பகுதியிலே ஒரு புதைக்கப்பட்டு ஒரு பெரிய ஒரு மனித பேரவலத்தை, மனித புதகுலியை உருவாக்கிய அந்த இராணுவத்தை தலைமை நடத்தியவரால் சந்திரிகா குமாரதுங்க. ஆகவே சமாதான தேவதையாக ஆட்சி பீடம் ஏறியவர், தமிழர்களுடைய ஒரு பேராதரவோடு ஆட்சி பீடம் ஏறிய சந்திரிகா அம்மையார் 2 ஆண்டுகளிலேயே செம்மணி புகழ் அம்மணி என்று ஒரு இனப்படுகொலையினுடைய சூத்திரதாரியாக அவர் அடையாளப்படுத்தப்படுகிற என்ற அளவுக்கு நிலைமை மாறியது என்றால் பாருங்கள், நாங்கள் யாரை நம்புவது? அவர் எந்தவித அரசியல் பின்னணியும் இல்லாமல் வந்தவர். அவருக்கு ஒரு இனவாத ரீதியான எந்த ஒரு நிலைமையும் இல்லை. பண்டாரநாயக்கா, ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அவருடைய மகள் என்ற ஒரு அடிப்படையிலே அவர் ஒரு அரசியல், ஒரு இளம் வயதிலே அரசியல் பிரவேசம் செய்தவர். அப்ப இவர்களை போன்று கடந்த சயித் பிரேமதாசாவை எடுத்துக்கொண்டால் நீண்ட காலமாகவே ஒரு அரசியல் நீரோட்டத்தில் இருக்கின்றார், அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார். அந்த செயல்பாடுகளில் அவர் எப்படியான ஒரு இனவாத ரீதியான செயல்பாடுகளை முன்வைத்தார் என்பது எல்லாமே தெரியும். ஆனால் சந்திரிகா அம்மையாரை பொறுத்தவரையில் அப்படி அல்ல. அவர் ஒரு பெண்மணியாக, சினிமாவோ பண்டாரநாயக் அவருடைய ஒரு வாரிசாக வருகின்ற போது நிச்சயமாக இவர் மூலமாக ஒரு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தமிழ் மக்களிடம் இருந்தது. என்ன நடந்தது? இதே போன்ற ஒவ்வொருவரும் இப்படித்தான் வருகின்ற போது இந்த நல்லாட்சி அரசாங்கம் கூட என்ன நடந்தது? அவர்கள் ஒரு பெயரளவிலே அப்படி கூறிக்கொண்டாலும் ராஜபக்சேகளுடைய காலத்தை விட மிக மோசமான நெருக்கடிகளை, ஒரு கட்டமைப்பு சார் இன அழிப்பு நடவடிக்கைகளை தமிழர்கள் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த நல்லாட்சி என்கின்ற அந்த 4.5 ஆண்டுகள் தமிழர் தேசம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளை சந்தித்தது. ஆகவே நாங்கள் இனிமேலும் நம்பி ஏமாந்து போகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் முற்றாகவே தவிர்க்க வேண்டும். ஆகவே இப்போதைய ஒரு நிலைமையிலே நாங்கள் இந்த ஒட்டுமொத்தமாகவே தமிழ் மக்கள் இப்படியான முகவர்களை, தென்னிலங்கையினுடைய தரகர்களாக தமிழ் மக்களிடம் வருகின்ற இப்படியான முகவர்களை நாங்கள் ஒரேடியாக விரட்டி அடிப்பதுதான் இந்த அவலத்துக்கு, இந்த அரசியல் ஒரு அவலமான நிலைமைக்கு நாங்கள் ஒரு முடிவு கட்டக்கூடியதாக இருக்கும்.
உண்மையாக அந்த ஒரு கோட்டை கீறிவிட வேண்டும். ஏனென்றால் இவர்களிடமிருந்து எதையுமே நாங்கள் பெற முடியாது என்பதை உறுதியாக எல்லோரும் இப்போது கூறுகின்றார்கள். எத்தனை ஆண்டுகளாக கூறுகிறார்கள். ஆனால் இப்பொழுது அந்த கோட்டை கீறிவிட்டார்கள் என்று தெளிவாக தெரிகிறது. இனி ராமேந்திரன், இப்போ தமிழரசு கட்சியினுடைய கூட்டம் 14ஆம் தேதி நடக்கப் போகின்ற கூறுகிறார். அந்த கூட்டம் 2வது சுற்று கூட்டமாக இருக்க போன்றது. தமிழரசு கட்சியினுடைய 1வது சுற்று கூட்டத்தில் சஜித்துக்கு ஆதரவு என்று முடிவெடுத்திருந்தார்கள். வடக்குக்கு சஜித் பிரேமதாசா கூட்டத்துக்கு வந்திருந்தார். எப்படி மக்கள் அலை அலையாக திரண்டார்களா? நிச்சயமாக சமூக வலைத்தளங்களிலும் செய்தி தளங்களிலுமே அந்த விடயங்களை பார்த்திருக்க கூடும். வடமராட்சியிலே போலீஸ் விளையாட்டு மைதானத்திலே சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக பிரச்சார கூட்டம், அதாவது பொதுக்கூட்டம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டது. பல மணி நேரங்களாக காலை 10 மணிக்கு அந்த கூட்டம் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் மாலை 3 மணி 4 மணி வரை ஒருவர் கூட அந்த மைதானத்துக்குள் எட்டி பார்க்கவில்லை. இவ்வளவு தூரம் மக்களை கவர்வதற்காக அவர்கள் இசை நிகழ்வுகளை அங்கே அரங்கேற்றியிருந்தார்கள். பாடகர்களை கொண்டு வந்து இசை நிகழ்ச்சி ஒன்றை அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த இசை நிகழ்ச்சியின் ஊடாக அவர்கள் ஒரு விடயத்தை, மக்களை எப்படியாவது ஒரு பொழுதுபோக்கின் ஊடாக அந்த இடத்துக்கு மக்களை வரவழைத்து விட முடியும் என்ற வகையிலே அவர்கள் ஒரு எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் அது கூட அங்கே கைகூடவில்லை. அந்த கூட்டத்துக்கு சஜித் பிரேமதாசாவினுடைய மனைவியும் ஜிஎல் பீரிஸும், சஜித் பிரேமதாசாவினுடைய அணியிலே இருக்கின்ற ஜிஎல் பீரிஸும் ஒரு முக்கிய பிரமுகர்களாக அங்கே வருகை தந்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலே அந்த கூட்டம் கிட்டத்தட்ட 10 மணிக்கு தொடங்குவதாக அறிவிக்கப்பட்ட கூட்டம் ஒரு மாலை 3 மணி 4 மணி அளவிலே அந்த கூட்டம் கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதற்கான காரணமாக இப்ப முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அங்கேயன் ராமநாதன், அவர் முன்னர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவை தெரிவித்து வந்தார். திடீரென கடைசி கட்டத்திலே அந்த பார் லைசன்ஸ்களை பெற்றுக்கொண்டு அதற்கான அனுமதிகளை பெற்றுக்கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக அவர் செயல்படுவதாக அறிவித்து அண்மையிலே அதே விளையாட்டு மைதானத்தில் சில நாட்களுக்கு முன்னதாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தார். இப்ப இந்த நிலையில்தான் அங்கேயனுடைய தகப்பனர் ராமநாதனுடைய தம்பி அவர் இப்போது சயித் பக்கம் சகோதரர்களுக்கிடையே இந்த ஜனாதிபதி தேர்தல் மூலமாக ஒரு பகைமை உருவாகி இருக்கின்றது. அவர்கள் முதலில் ஒரு அணியாக இருந்தார்கள், இப்போது 2 அணியாக இருக்கின்றார்கள். ஆகவே அந்த மைதானம் திருப்ப சயித் தொடர்பான பொதுக்கூட்டத்துக்கு மைதானத்தை வழங்குவது தொடர்பாக தமையன் தம்பிக்கிடையே ஒரு பாரிய ஒரு கைகலப்பு ஏற்பட்டு போலீஸ் நிலையம் வரை சென்று ஒரு பாரிய சிக்கல்கள் உருவாகியது. அங்கேயனுடைய தகப்பனர் அங்கே சென்று மைதானத்துக்கு பூட்டு போட்டதும் அது பின்னர் போலீசாருடைய தலையீட்டின் மூலமாக அது திறக்கப்பட்டு மைதானத்திலே நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது எல்லாமே நடைபெற்றது. ஆகவே இந்த பின்னணியிலே அங்கேயன் ராமநாதன் தரப்பினர் சயித் தரப்பை விட்டு விலகியது, அவர்களுக்குள்ளே அந்த அங்கேயன் ராமநாதனுடைய தகப்பனுக்கும் சித்தப்பாவுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த மோதல்கள், இவை அனைத்துமே சயித் பிரேமதாசாவுக்கான ஒரு ஒரு எதிர்ப்பலையை, அதாவது அங்கே ஒரு கூட்டம் எதுவுமே இல்லாமல் ஒரு வெறுமையான கதிரைகளோடு பல மணி நேரமாக காத்திருந்து அவர் திரும்பி செல்கின்ற ஒரு நிலைமை உருவாக்கி இருக்கின்றார். அதை விட மிக முக்கியமாக இந்த சுமந்திரன் குழுவினர் அவர்களுக்கு ஒரு பாடமாக என்று அவர்கள் சயித் பிரேமதாசாவை ஆதரிப்பதாக தீர்மானம் எடுத்தார்கள். வடமராட்சியில தமிழரசு கட்சி தொடர்பான ஒரு பலமான கட்டமைப்பு இருக்கின்றது. அப்படி இருந்து அந்த தமிழரசு கட்சியினர் கூட அங்கே ஒரு செல்லாத ஒரு நிலைமை இருந்தது. ஆகவே இதன் மூலமாக சுமந்திரனுடைய தீர்மானத்தை கூட யாழ் மாவட்டத்தில் குறிப்பாக வடமராட்சி பகுதியில் இருக்கின்ற தமிழரசு கட்சியினர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் இதன் மூலமாக அறிய. ஏன்னால் அவர் பகிரங்கமாகவே சயித் பிரேமதாசாவுக்கு தான் தங்களுடைய ஆதரவு என்கின்ற தீர்மானத்தை எடுத்திருந்தார்கள். ஆகவே இந்த தீர்மானம் கூட அவருடைய கட்சிக்காரரால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் தமிழரசு கட்சி நாடி பிடித்து பார்த்து தங்களுடைய 2வது சுற்று கூட்டத்தை நடத்துவதற்கு தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள் போல் தெரிகின்றது. அந்த அவர்களுடைய அந்த தனத்தை நாங்கள் ஒரு பக்கத்தில் விட்டுவிட்டு இனி பொது வேட்பாளர் தொடர்பாக பார்ப்போம். தமிழர் தாயகம் எங்கும் அலை அலையாக எங்களுடைய மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இவ்வாறு ஒரு முயற்சி இதுவரையில் எடுக்கவில்லை. இது மக்கள் மத்தியில் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற என்ற விடயத்தை நான் எங்களுடைய உறவுகளிடமிருந்து நான் உணர்ந்து கொள்கிறேன். நீங்களும் இப்பொழுது களத்தில் இறங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். பரப்புரை பொலிகண்டி முதல் புத்திவேல் வரை நடந்து முடிந்து இருக்கின்றது. பரப்புரை எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றது என்றதை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள் ராமேந்திரன். நிச்சயமாக பரப்புரை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் இந்த ஒரு அமைப்பு சார்ந்த ஒரு செயல்பாடுகளுக்கும் மக்களுக்கும் இடையிலே பாரிய ஒரு இடைவெளி இருப்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. என்றால் ஏற்கனவே நாங்கள் கூறியிருக்கின்றோம், இது ஒரு மிக மிக ஒரு பலகீனமான நிலையிலே ஒரு எட்டப்பட்ட ஒரு இணக்கப்பாடு தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயம். சிவில் அமைப்புகளிடையே போதிய அனுபவம் இல்லை. அதிலே தலைமை பொறுப்பில் இருப்பவர்களிடம் இவ்வாறு பாரிய, அதாவது ஒரு
ஒரு ஒரு பிரதேசத்தில் கூட ஒரு மக்களை அணிதிரட்டக்கூடிய வல்லமையற்ற ஒரு நிலையில்தான் நாங்கள் ஒரு பிரம்மாண்டமாக என்பதுக்கு மேற்பட்ட அமைப்புகளாக இருந்தாலும் அந்த அமைப்புகள் கூட தங்களுடைய சமூகம் சார்ந்து ஒரு பெருந்திரள் அணிதிரட்சியை செய்யக்கூடிய ஒரு நிலைமை இல்லாத ஒரு 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 அவலமான நிலைமையில்தான் இந்த பொது கட்டமைப்பு மலர்ந்திருக்கின்றது. அதனுடைய நிலையிலே ஒரு காலத்தின் ஒரு அவசியம் கருதி பொது வேட்பாளர் விடயத்திலே இவர்கள் அனைவருமே ஒன்றிணைந்திருக்கிறார். ஆகவே ஒரு பொது வேட்பாளர் என்பது ஒரு ஊர்கூடி தேர்தலுகின்ற ஒரு விடயம். ஒரு குறிக்கப்பட்டவர்கள் எந்தவித அனுபவம் இல்லாமல் இப்போது அப்படியான ஒரு விடயத்தை கையில் எடுத்திருக்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதை கடந்து ஒரு மக்களிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கின்றது. மக்களிடம் எப்படி என்று சொன்னால் ஒரு தமிழர் ஒருவர் இந்த முறை நிறுத்தப்பட்டிருக்கின்றார். ஆகவே நாங்கள் தமிழருக்கு வாக்களிக்க வேண்டியது எங்களுடைய கடப்பாடு. இவர்களுடைய பிரச்சாரமோ இவர்களுடைய கொள்கை விளக்கங்களோ இவர்களுடைய அரசியல் கட்டுரைகளோ இல்லை இவர்களுடைய எந்தவித ஒரு ஊடகங்களின் ஊடாக இவர்களுடைய இந்த பொது வேட்பாளர் தொடர்பான எந்த கருத்தியல்களும் மக்களிடம் செல்வாக்கு செலுத்தவில்லை. அதை கடந்து மக்களிடம் தன்னியல்பாகவே இருக்கின்ற அந்த தமிழ் தேசியம் என்கின்ற அந்த ஒரு நிலைப்பாடு தமிழ் மக்களை ஒரு பொது வேட்பாளருக்கு பின்னால் அணிதிரள வைத்திருக்கின்றது. அது உண்மையிலே நாங்கள் அதை ஒரு பெரிய ஒரு அலையாக நாங்கள் கருதிவிட முடியாது என்பதை நான் யதார்த்தபூர்வமாக உணர்ந்திருக்கின்றேன். அதாவது கீழே இறங்கி நாங்கள் வேலை செய்கின்ற போது மக்களிடம் அந்த நிலைமை இருக்கின்றது. ஒரு தமிழர் ஒருவர் போட்டியிடுகின்றார், அவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று. ஏன் நாங்கள் வாக்களிக்க வேண்டும்? ஒரு தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு வாக்களிக்காமல் ஏன் நாங்கள் தமிழருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற புரிதல் மக்களிடம் இல்லை. மக்கள் ஒரு தமிழர் அந்த ஒரு உணர்வு ரீதியாக தமிழர் ஒருவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கருதுகின்றார்கள். ஆனால் ஒரு சித்தாந்த ரீதியாக ஏன் நாங்கள் ஒரு பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும், ஏன் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதனால் என்ன நன்மைகள் இருக்கின்றது, பொது வேட்பாளருக்கு வாக்களிக்காவிட்டால் என்ன விதமான ஒரு ஆபத்துக்கள் தமிழ் மக்கள் தேசமாக எதிர்கொள்ளப் போகின்றார்கள், இவை எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. இவை புகட்டப்பட்டால் தான் சித்தாந்த ரீதியாக அவர்கள் ஒரு வலுவான நிலையிலே ஒரு எவர் வந்தாலும் அவர் அசையாமல். இப்ப நாங்கள் இப்போது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 9 நாட்கள் 10 நாட்கள் இருக்கின்றது தேர்தலுக்கு. இப்போதைய நிலைமையிலே மக்களிடம் ஒரு மேலோட்டமாக தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கின்றது. இந்த தென்னிலங்கை வேட்பாளர்கள் தங்களுடைய முகவர்கள் ஊடாக பல சலுகைகளையும் பல இன்னபிற விடயங்களையும் மேற்கொண்டு அவர்கள் மக்களுடைய வாக்குகளை கவர்வதற்கான முயற்சிகளை எடுப்பார்களாக இருந்தால் வெறுமனே உணர்வு ரீதியாக இருக்கின்ற அலை என்பது திசை மாறக்கூடும். ஆகவே சித்தாந்த ரீதியாக ஒரு விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அது மனதிலே உறுதித்தன்மையோடு இருக்கிற பட்சத்திலே எவர் வந்தாலும் எந்த சலுகைகளை கொடுத்தாலும் எவ்வளவு மக்களுக்கான வாக்குறுதிகளை வழங்கினாலும் அவர்களை வசியம் பண்ணிவிட முடியாது. ஆனால் இப்போது இருக்கின்ற நிலைமை ஒரு மேலோட்டமான, அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு 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 நீரிலே ஒரு மேலோட்டமான ஒரு அலை, ஒரு தென்றல் காற்று வீசுகின்ற போது அந்த அலையினுடைய ஒரு நகர்வு போன்றுதான் மக்களுடைய நிலை இருக்கின்றது. எந்த ஒரு கீழே பார்த்தீங்கன்னா கடல் நிலமட்டத்தோடு ஒரு அலையினுடைய ஓட்டம் நீரோட்டம் இருக்கும். அது எந்த பெரிய ஒரு பிரளயம் வந்தாலும் அந்த நீரோட்டம் என்பது அப்படியே இருக்கும். ஆனால் மேலே இருக்கின்ற அந்த தளம்பல் அதனுடைய காற்றினுடைய திசையை பொறுத்து தான் அதனுடைய நிலைத்தன்மை இருக்கின்றது. தென்றலாக வீசுகின்ற போது அது அலையாக வரும். அது ஒரு ஒரு பாரிய ஒரு புயல் காற்றாகவோ சூறாவளியாக வருகின்ற போது அந்த அலை என்பது ராட்சத அலையாக மாறி அது ஒரு கடல் ஒரு அசாதாரண நிலைமையை ஏற்படுத்தி ஒரு கடல் கொந்தளிப்பாக மாறும். அதே போன்றுதான் மக்கள் ஒரு சாதாரணமாக ஒரு தென்றல் ஒரு மெல்லிய ஒரு மேலோட்டமான நிலையிலே தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்றார்கள். அதிலே அந்த தென்றல் காற்றானது சூறாவளியாக மாறுவதை போன்று தென்னிலங்கை வேட்பாளருடைய அவர்களுடைய முகவர்களும் சில விளையாட்டுகளை செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக அது அந்த நிலையை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அர்த்தம் கூட இது மக்கள் எல்லோருமே பேசுகின்றார்கள், எல்லோருமே ஆதரிக்கின்றார்கள். ஆனால் அதை உறுதிப்பாட்டோடு அந்த ஆதரவு தளத்தை நாங்கள் செப்டம்பர் 21 வாக்குகளாக அறுவடை செய்வதற்கான வேலை திட்டங்கள் என்பது மிக மிக ஒரு பலகீனமான நிலையை தான் இருக்கின்றது. நாங்கள் நேரடியாக மக்கள் மத்தியிலே செல்கின்ற போது அவர்கள் ஒரு மிகவும் எதிர்கொள்வது என்பது ஒரு கடினமாக இருக்கின்றது. அவர்கள் முதலிலே ஒரு போகின்ற போது மக்களுக்கு ஒரு புரிதல் இன்னும் வரவில்லை. இந்த பொது கட்டமைப்பு என்பது ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு சிவில் கட்டமைப்பு என்கின்ற ஒரு புரிதல் இன்னும் மக்களுக்கு வரவில்லை. இதையும் ஒரு அரசியல் முன்னெடுப்பாகத்தான் அவர்கள் பார்க்கின்றார்கள். சென்றவுடனே அவர்கள் கேட்கின்ற கேள்விகள் எல்லாமே அரசியல் சார்ந்ததாகத்தான் இருக்கின்றது. அரசியல்வாதிகள் செய்ததெல்லாம் காணும் வியலை நம்பி நாங்கள் வாக்களிக்கிறதுக்கு தயாராக இல்லை. அடுத்தது அரியநேந்திரன் என்பவரும் நாளைக்கு பெட்டியை வாங்கி போட்டு மாற மாட்டார் என்றதுக்கு என்ன உத்தரவாதம்? அண்மித்த உதாரணம் இருக்கின்ற அவர்கள்
மிகவும் உண்மையில இந்த சமூக வலைத்தளங்களுடைய வளர்ச்சியையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் அப்போது உணரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பாமர மக்கள் அவர்கள் பத்திரிகைகளை பார்ப்பதில்லை, தொலைக்காட்சிகளை பார்ப்பதில்லை, ஆனால் இந்த திறன்பேசிகள் மூலமாக அவர்கள் சமூக வலைத்தளங்களோடு தொடர்பில் இருக்கின்றார்கள். இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே சாணக்கியனுக்கு 60 கோடி ஒதுக்கப்பட்ட செய்தி பத்திரிகை செய்தியினூடாகவோ இல்லை தொலைக்காட்சி செய்தியினூடாக அறிவதற்கு முதலே இந்த சமூக வலைத்தளங்களினூடாக அவர்களை சென்றடைந்திருக்கின்றது. ஆக அவர்கள் அந்த கண்ணோட்டத்திலே பார்க்கின்றார்கள். இந்த சுமந்திரன் பட்டிகளை வாங்கிவிட்டு இப்படியாக குத்துக்கரணங்களை அடிப்பது, மாவை சேனாதிராஜா பட்டிகளை வாங்கிவிட்டு குத்துக்கரணங்கள் அடிப்பது, இப்படியாக இவர்களை போன்று நாளை அரியநேந்திரனும் ஒரு அரசியல் பாரம்பரியத்திலே வந்தவர். நாளைக்கு இவருக்கு நாங்கள் வாக்களிப்பதன் ஊடாக எப்படி அவரும் ஒரு நிலையாக நிற்க போகின்றார் என்ற நியாயமான கேள்விகள் அவர்களிடமிருந்து வருகின்றது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் நாங்கள் பொறுமையாக விளக்கங்களை வழங்கியதற்கு பிற்பாடு உண்மையிலே ஒரு ஒரு மனநிறைவான ஒரு ஒரு நடவடிக்கைகளாகத்தான் அது அமைந்திருந்தது. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் காலத்தை எடுத்து அந்த ஒருவராக இருந்தாலும் ஒரு சிலராக இருந்தாலும் அவர்களுக்குரிய விளக்கங்களை நாங்கள் வழங்குவதற்கு பிற்பாடு அவர்களாகவே ஒரு பெரிய ஒரு தெளிவு பெற்றவர்களாக அவர்களாகவே நாங்கள் இத்தனை வாக்குகளை நாங்கள் எங்களுடைய பிரதேசத்திலே சங்குக்காக பெற்று தருவோம், இல்லை நாங்களாக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்கின்றோம், நீங்கள் அங்கே வந்து கதையுங்கள், இந்த இப்படி நீங்கள் கதைத்த விடயங்களை நீங்கள் அங்கே வந்து கதையுங்கள் என்று. அப்ப பாருங்கள் எவ்வளவு தூரம் இந்த வேலை திட்டம் என்பது எவ்வளவு தூரம் ஒரு வறுமை நிலைமையில் இருக்கின்றது என்று. இவர்கள் நமக்காக நாம் என்கின்ற அந்த தொனிப்பொருளை இவர்களுடைய இயலாமை நிலையில் நின்று கொண்டுதான் அப்படியான ஒரு தொனிப்பொருளிலே இவர்கள் ஒரு மறைமுகமாக குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மக்கள் அவர்களுக்குரிய தெளிவை கொடுக்கின்ற போது அவர்களாவே ஆர்வத்தோடு வருகின்றார்கள். வாருங்கள், நாங்கள் இன்னொரு 10 பேரும் கூட்டி செல்கின்றோம், நீங்கள் வந்து அவர்களிடம் விளக்கத்தை சொல்லுங்கள் என்று. அப்ப மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். மக்களுக்கு எல்லா விடயங்களும் சென்று கொண்டிருக்கின்றது என்ன முடிவு. ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துவது போன்று ஒரு மக்களை தேசமாக நாங்கள் ஒரு அணிதிரட்டக்கூடிய அளவுக்கு ஒரு தலைமைத்துவம் என்பது இல்லை. இப்போது இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு கூட ஒரு மக்களால் ஒரு நம்பிக்கையோடு பார்க்கக்கூடியதாக இல்லை. நாங்கள் தான் அந்த நம்பிக்கையை அவர்களிடம் ஏற்படுத்த வேண்டி இருக்கின்றது. இந்த பொது வேட்பாளருடைய அவசியமே. இந்த பொது வேட்பாளருக்கு பின்னால் நாங்கள் ஒரு அணிதிரள்கின்ற போது இந்த பொது கட்டமைப்பை நாங்கள் வலுப்படுத்தி அரசியல் கட்சிகளுக்கும் அதை ஒரு நெருக்கடியாக ஏற்படுத்த முடியும். அதாவது தமிழ் மக்களை விற்று பிழைக்கின்ற இந்த அரசியலை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் சங்கு சின்னத்துக்கு தமிழர்கள் எல்லாம் ஒரு திரட்சியாக வாக்கை செலுத்துவது என்பது மிக அவசியம். எங்களுடைய அரசியலை நாங்கள் சரி செய்வது என்கின்ற ஒரு நிலையை நாங்கள் அவர்களை சொல்கின்ற போது நிச்சயமாக அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். என்றால் உண்மையிலே ஒரு 20-25 வயது இளைஞர்களை நாங்கள் சந்திக்கின்ற போது அவர்களிடம் ஒரு மிகுந்த ஆர்வம் இருக்கின்றது. என்றால் அவர்களுக்கு அதை ஒரு தமிழர் என்றால் எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருக்கின்றது. தமிழர் ஒரு ஆள் ஜனாதிபதியாக வரப்போவதில்லை. சுமந்திரனோ கயந்திரன் தரப்பினரோ கூறுவதை போன்று ஒரு சிறுபிள்ளைத்தனமாக அது மக்களிடம் அந்த கருத்தை எடுபடவில்லை. ஒரு வெள்ளாத தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக வரப்போவதில்லை, பிறகு எதற்கு இவர்கள் போட்டியிடுகின்றார்கள், தேவையில்லாமல் இவர்கள். ஆனால் அந்த ஒரு புதிய வாக்காளர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த இளம் பராயத்தினர்கள் கூட அது ஒரு உணர்வுபூர்வமான விடயமாக பார்க்கின்றார்கள். இவ்வளவு காலமும் இல்லை, இப்போ ஒரு தமிழரால் நிற்கிறார், நாங்கள் எங்களுடைய ஆதரவு நிச்சயமாக தமிழ் வேட்பாளருக்கு தான் நாங்கள் வழங்கணும், நாங்கள் யாருக்குமே வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. மற்ற அவங்க ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க, எங்களுக்கு இந்த விடயங்கள் எதுக்குமே தெரியாது. ஆகவே இந்த அரசியல் என்பது எங்களுக்கு ஒரு தெளிவூட்டி அறிவூட்டக்கூடிய வகையிலானதாக இந்த முன்னெடுப்புகள் இருக்கிற பட்சத்துல நாங்கள் இன்னும் வலுவாக தொடர்ந்து பயணிப்பதற்கான அவங்க கூறுகின்ற போது அவர்களுடைய தாய் தந்தையருடைய ஈடுபாட்டின் மூலமாக அவர்கள் ஓரளவு தமிழ் தேசியம் தொடர்பாக அறிந்து வைத்திருக்கின்றார்கள். அதை கடந்து இந்த 15 ஆண்டுகளிலே எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருப்பவர்களாக இருக்கட்டும், இந்த சிவில் அமைப்புகளாக இருப்பவர்களாக இருக்கட்டும், அந்த புதிய வாக்காளர்களாக புதிய இளைஞர்களாக நாளைய எதிர்கால சிபிகளாக இருக்கின்ற அந்த இளைய தலைமுறையினரிடம் எங்களுடைய தமிழ் தேசியம் தொடர்பான எந்த ஒரு புரிதலையும் ஒரு தெளிவையும் ஏற்படுத்த அவர்கள் தவறிவிட்டார்கள். அந்த வெற்றிடல் தான் அங்கேன் ராமநாதன் போன்றவர்கள் கல்லாகட்ட முடிகின்றது. அந்த இளைஞர்கள் அந்த எதிர்காலம் தொடர்பான கேள்விக்குறியோடு இருக்கின்ற இளையவர்களிடம் கடந்த ஜனாதிபதி பாராளுமன்ற தேர்தலின் போது எல்லோருக்குமே வேலை வாய்ப்பு என்று கூறி அங்கே கொழும்பிலே இருக்கின்ற சில அமைச்சர்களை கைவசம் வைத்துக் கொண்டு இங்கிருந்து பேருந்துகளிலே இளைஞர்களை ஏற்றி அனுப்பி ஒரு போலியாக ஒரு நேர்காணலை நடத்தி தேர்தல் முடிந்ததற்கு பிற்பாடு உங்களுக்கான நியமன பத்திரம் வரும் என்று வாக்குறுதிகளை வழங்கி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்களை தங்களுடைய கட்சியினுடைய தேர்தல் வேலைக்காக ஈடுபடுத்தினார்கள். இன்று தமிழ் தேசியம் அவர்களுக்கு சரியான தெளிவையும் புரிதலையும் எதிர்காலம் தொடர்பான நம்பிக்கையும் கொடுத்திருந்தால்
ஏன் அவர்கள் அங்கே ராமநாதனுக்கு பின்னால் அந்த இளைஞர்கள் செல்ல வேண்டி இருக்கின்றது? ஏன் 36,000 வாக்குகளை பெற்று யாழ் மாவட்டத்திலே அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்றவராக அங்கே ராமநாதன் வரக்கூடியதாக இருக்கின்றது? அந்த வெற்றிடத்தையும் அந்த நிலையை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் என்று ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கோடிக்கணக்கிலே பணத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சாணக்கியனுக்கு 6 கோடி வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதே போன்று கோடிக்கணக்கிலே ரணில் விக்ரமசிங்க வழங்க. நாடு பொருளாதார நிலைமையிலிருந்து இன்னும் மீளவில்லை. IMF கடனை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு நாடு கடனிலே மூழ்கி கொண்டிருக்கின்ற போது 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கோடிகளிலே கொடுப்பதற்கு எங்கிருந்து பணம் வந்தது? இந்த பணத்தை நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு பயன்படுத்தி இருக்கக்கூடாது. சரி, அரசாங்கத்துக்கு அந்த நோக்கம் இல்லை. எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற 13 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களுக்கு வருகின்ற ஒவ்வொருவருக்கு சராசரியாக 5 கோடி என்று வைத்தால் கூட 75 கோடி ரூபாய் பணத்தை இவர்கள் குறைந்தபட்சம் 75 கோடி ரூபாய் பணத்தை பெற்றிருக்கின்றார்கள். அந்த 75 கோடி பணத்தையும் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே பல தொழிற்சாலைகளை உருவாக்கி இருக்கக்கூடாது என்று சுமந்திரன் எம்பி யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டவர். அவர் நிச்சயமாக அந்த பணத்தை கொண்டு எங்கேயோ ஒரு பிரதேசத்திலே இருக்கின்ற ஒரு தொழிற்சாலையை அவர் உயிரூட்டி இருந்தால் எங்களுடைய பிரதேசத்தினுடைய மூலப்பொருளினூடாக ஒரு தொழிற்சாலை உருவாகி இருக்கும். அந்த தொழிற்சாலையை மையப்படுத்தி 200 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கும். 200 குடும்பங்களுடைய பொருளாதாரம் என்பது ஒரு தன்னிறைவு நிலையை நோக்கி நகர்ந்திருக்கும். ஏன் அவர்கள் அப்படி சிந்திக்கின்றார்கள்? இல்லை. இதெல்லாம் இளைஞர்களுடைய கேள்வியாகவும் ஆதங்கமாகவும் இருக்கின்றது. அப்ப நாங்கள் இப்படியான ஒரு வெற்றிடங்களை விடுவதன் காரணமாக தான் கொழும்பு தென்னிலங்கை வேட்பாளர்களும் அவர்களுடைய முகவர்களும் பொய் வாக்குறுதிகளை வழங்கி எங்களுடைய மக்களை அலக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதற்கெல்லாம் இந்த அவலங்களுக்கு முடிவு கட்ட வேண்டுமாக இருந்தால் தமிழ் பொது வேட்பாளருக்கு இந்த முறை தமிழர்கள் அணிதிரண்டு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு புரிதலை அங்கு ஏற்படுத்துகின்ற போது நிச்சயமாக எங்கேயுமே சில இடங்களுக்கு செல்கின்ற போது ஒரு மிக இறுக்கமான சூழலை சந்திக்க வேண்டியிருந்தது. அடி வேண்டாமல் திரும்பி வருவதே அந்த முதல் அறிமுகம், முதல் சந்திப்பே ஒரு பொது வேட்பாளருக்கான ஒரு ஆதரவை தெரிவித்து வந்திருக்கின்றோம், உங்களுடைய அமைப்பு சார்பாக உங்களுடன் பேச வேண்டும் என்ற ஒரு அறிமுகத்தை கொடுக்கின்ற போதே அவர்களுடைய எதிர்வினை என்பது அவர்கள் எங்களுடைய பார்வையிலே நாங்கள் அடி வேண்டாமல் தப்பி வந்தாலே பெரிய விஷயம் என்ற வகையிலான ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் தான் நாங்கள் அமைப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கின்றது. ஆனால் ஒரு சில மணித்துளிகளை நாங்கள் செலவழித்து அவர்களுக்கு போதிய விளக்கங்களை கொடுக்கின்ற போது எங்களை விட ஆர்வம் மிக்கவர்களாக அவர்கள் பொது வேட்பாளருக்காக தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதை உண்மையிலே ஒரு பாரிய மாற்றமாக அதன் மக்களிடம் தெளிவான புரிதல் இருக்கின்றது. அவர்கள் தமிழ் தேசியத்திடமிருந்து விலகவில்லை. அதிருப்தி அடைய நாங்கள் வைத்திருக்கின்றோம். இன்று மாவை சேனாதிராஜா பல குத்துக்கரணங்களை அடித்துக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய அரசியல் கட்சிகள் மாறி மாறி ஒவ்வொரு கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவை மக்கள் எதை ஏற்றுக்கொள்வது, எந்த கருத்துக்கு பின்னால் அவர்கள் நிற்பது என்கின்ற ஒரு தெளிவற்ற நிலைமை மக்களுக்கு உருவாகி இருக்கின்றது. அவை மக்களை நாங்கள் குழப்பி விட்டு அவர்களை நாங்கள் குறை சொல்ல முடியாது. ஆகவே தமிழ் பொது வேட்பாளர் என்பது நாங்கள் எல்லோருமே கூறுவதை போன்ற கடந்த 15 ஆண்டுகளிலே தமிழ் தேசிய அரசியல் விட்ட தவறுகள், பிள்ளைகள் அனைத்தையுமே சீர் செய்து ஒரு முன்னோக்கி செல்வதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற அந்த விடயத்தை உண்மையிலே நாங்கள் அதனுடைய கனதியை உணரக்கூடியதாக இருக்கின்றது. மக்கள் மத்தியிலே அதற்கான ஆதரவு ஒரு வெகுவாக இருக்கின்றது. அந்த ஆதரவு தளத்தை வலுப்படுத்துவது என்பது இனிவரும் நாட்களில் இன்னும் ஒரு தீவிரமான ஒரு பரப்புரை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். இப்போதைய நிலைமையிலே இந்த ஒரு குறைந்த நாட்களிலே இவர்கள் மேற்கொள்கின்ற இந்த துண்டு பிரசுரங்கள், ஒரு சில பிரச்சார நடவடிக்கைகள் என்பது உண்மையில் ஆச்சரியமாக இருந்தது. இதுவரை ஒரு பாரிய தென்னிலங்கை வேட்பாளர்களை போன்று பாரிய பிரச்சார நடவடிக்கைகள் எதுவுமே முன்னெடுக்கப்படவில்லை பொது வேட்பாளருக்காக. ஆனால் பட்டி தொட்டி நாங்கள் ஒரு குக்கிராமம் வரை செல்கின்ற போது அங்கே அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது தமிழ் வேட்பாளராக ஒருவர் போட்டியிடுகின்றார், அவருக்கு சங்கு சின்னம் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது. அவ்வளவு தூரம் மக்களிடம் அது சென்று சேர்ந்து விட்டது. சென்று சேர்ந்த விடயத்தை இவர்கள் திரும்ப துண்டு பிரசத்தின் மூலமாக இதை கடந்து இதிலே உண்மையாக இந்த நடவடிக்கையில ஈடுபடுவது நாங்கள் கீழே இறங்கி செயல்படுகின்ற போது அதனுடைய பலகீனத்தை உணரக்கூடியதாக இருக்கின்றது. மேல்மட்டத்திலிருந்து திட்டமிடுபவர்கள் எப்படி ஒரு குறுகிய காலத்திலே இப்படியான யுக்திகள் மூலமாக மக்களிடம் சென்ற முடியும் என்று பார்க்கின்றார்களே தவிர ஒரு அமைப்புகளை ஒரு மாவட்ட ரீதியாக மாகாண ரீதியாக இருக்கின்ற ஒருங்கிணைந்த அமைப்புகளுடைய நிர்வாகிகளை கூப்பிட்டு கலந்துரையாடி அவர்களுக்கு தெளிவை ஏற்படுத்தி அவர்களிடமிருந்து ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை நாங்கள் கோரி பெறுகின்ற போது அவர்கள் சார்ந்த கட்டமைப்பினூடாக மக்களிடம் ஒரு செய்தி சென்று சேர்க்கப்படும். ஒரு வடமாகாணத்தை சேர்ந்த ஒரு அமைப்பு என்று திருவோணமலையிலே அங்கே இருந்தவர்களுடைய முயற்சியின் பலனாக திருவோணமலை கடற்தொழிலாளர் கூட்டுறவு தொழிற்சங்கங்களுடைய சம்மேளனம் இதற்கு ஆதரவை தெரிவித்திருக்கின்றது.
அது மிக ஒரு முக்கியமான பெருமதியான விடயம். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டங்களிலும் யார் யார் இருக்கிறார், இது தாங்களாக தேடி வந்த ஒரு ஆதரவு. இப்ப இது இவர்களாகவே முயற்சி எடுத்திருக்க வேண்டும். அப்படி எடுக்கின்ற போது அந்த ஒரு அந்த தலைமைப்பீடத்திலே ஒரு 10 பேரோ 15 பேரோ இருப்பார்கள். ஆனால் ஒரு திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய சம்மேளனமாக அவர்கள் முடிவெடுக்கின்ற போது அந்த சம்மேளனத்துக்குள் இருக்கின்ற சமாசங்களும் அந்த சமாசங்களுக்கு இருக்கின்ற சங்கங்களும் அதை அடியொற்றி நடப்பதற்கு தயாராக இருப்பார்கள். ஆகவே நாங்கள் குறுகிய நாளத்தில் எங்கே செல்ல வேண்டும்? அந்த அந்த ஒருங்கிணைந்த அந்த மக்கள் கட்டமைப்பினுடைய உச்ச நிலையில் இருக்கின்ற பிரதிநிதிகளிடம் நாங்கள் செல்ல வேண்டும். அவர்களை நாங்கள் தெளிவுபடுத்தி அவர்களுடைய ஒப்புதலை பெறுகின்ற போது அவர்கள் ஊடாகவே அது கீழ்மட்டம் வரை அந்த விடயம் செல்லும். ஆகவே எங்களுடைய பணிகள் இலகுவாகும். இதுவரை அப்படியான விடயங்கள் மிக ஒரு குறைவாகவே முன்னெடுக்கப்பட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதையும் கடந்து ஒரு மக்களிடம் ஒரு பெரிய ஒரு ஆதரவு நிலை இருக்கின்றது. நாங்கள் ஒரு எதிர்பார்க்கக்கூடியதாக இந்த செப்டம்பர் 22 தீர்ப்பானது ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே ஒரு படிப்பினை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு 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 கௌரவமான ஒரு நிலையை நோக்கி அது அடையும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ராமதரன், இப்போ நீங்கள் கூறின விடயங்களை வைத்து பார்க்கும்பொழுது பிரச்சார கூட்டம் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. நிறைய மக்கள் இது தொடர்பாக ஒரு விழிப்புணர்வோடு முழு ஆதரவையும் வழங்குகிறார் என்ற விடயங்களை நீங்கள் கூறிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் பொலிகண்டியிலிருந்து பொத்தியல் வரை சென்ற இந்த பயணம், பிரச்சார பயணம் முடிவுக்கு வந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகிறது? உண்மையிலே அவர்கள் ஒரு பொலிகண்டியில் தொடங்கி நேற்றைய தினம் அம்பாறையிலே அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள். இப்போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பொதுக்கூட்டங்கள் திட்டமிடப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்னர் வவுனியாவிலே ஒரு மிக பிரமாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே அணி திரண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி. இதுவரை தமிழ் பொது வேட்பாளருக்காக திரண்ட ஒரு மக்கள் எண்ணிக்கையாக அந்த வவுனியா கூட்டம் மிக பிரமாண்டமாக நடந்தேறி இருக்கின்றது. அது மிகப்பெரிய உற்சாகத்தை அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றது. பொது வேட்பாளராக இருக்கின்ற அதிலே நாங்கள் அவர்களோடு உரையாடுகின்ற போது அரியநேந்திரன் அவர்களோடு செல்கின்ற ஒரு குழுவினர் தொடர்ச்சியாக பயணித்து வருகின்றார்கள். அவர்களோடு உரையாடுகின்ற போது அந்த மகிழ்ச்சியை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். இவ்வளவு நாளும் ஒரு மக்கள் பரப்புரை கூட்டங்களாக சில நூற்றுக்கணக்கான ஒரு 10-20 பேர் என்ற வகையில் தான் அவர்களுடைய சந்திப்புகள் என்பது இருந்தது. அவர்கள் பல்வேறு தொடர்ச்சியாகவே பல்வேறு ஒரு நெருக்கடிகளும் பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியிலே இவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக வவுனியாவிலே திரண்ட கூட்டத்தை பார்க்கின்ற போது இதுவரை காலமும் தாங்கள் பட்ட கஷ்டங்கள் உண்மையிலே தங்களுக்கு மறந்து போய்விட்டது, ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கின்ற வகையிலே தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் உள்ளிட்ட அவரோடு பயணிக்கின்றவர்கள் அந்த கருத்தை கூறியிருந்தார்கள். அந்த வகையிலே ஒரு மக்கள் திரள் ஒரு ஆதரவு வருகின்ற போது அதில் அந்த முன்னெடுப்பில் இருப்பவர்களுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அப்படியான கூட்டங்கள் இப்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. வருகின்ற 15 மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதுவும் ஒரு ஆயிரக்கணக்கானவர்கள் ஒரு திரண்டு வரக்கூடிய வகையிலான ஒரு பொதுக்கூட்டமாக திட்டமிட்டு முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோன்று 16ஆம் தேதி யாழ்ப்பாணத்திலும் கிளிநொச்சியிலும் ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்டத்திலும் ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கிளிநொச்சியிலும் முழுக்க முழுக்க ஸ்ரீதரன் அவர்களுடைய ஏற்பாட்டிலே கிளிநொச்சியிலே தமிழ் பொது வேட்பாளருக்காக இதுவரை இல்லாத அளவுக்கு பாரிய ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டும் என்ற முனைப்போடு அவர் களமிறங்கி செயல்பட்டு வருவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இனி வருகின்ற நாட்கள், இப்ப இன்னும் ஒரு 6 நாட்கள் தான் இந்த பிரச்சார நடவடிக்கைகள் நிறைவடைய இருக்கின்றது. 18ஆம் தேதி மாலையுடன் பிரச்சார நடவடிக்கைகள் முடிவுக்கு வர இருக்கின்றது. ஆகவே அந்த 6 நாட்களுக்குள்ளாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த பொதுக்கூட்டங்களின் ஊடாக ஒரு பெருந்திரள் மக்களை கூட்டி இந்த விடயங்களை மேற்கொள்வதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கின்றார்கள். இந்த வவுனியா கூட்டம் ஒரு திரண்டிருக்கின்ற மக்கள் என்பதை கடந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை பெற்றிருக்கின்றன என்றால் இலங்கையிலே ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழு கடமையில ஈடுபட்டு வருகின்றது. அவர்கள் தென்னிலங்கை வேட்பாளர்களுடைய தேர்தல் பரப்புரை கூட்டங்களுக்கு எல்லாம் சென்று அந்த கூட்டங்களை நேரடியாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் வவுனியாவிலே தமிழ் பொது வேட்பாளருக்காக நடத்தப்பட்ட அந்த பொதுக்கூட்டத்திலே அவர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், அவர்கள் அந்த கூட்டத்தினுடைய மையப்பகுதி வரை உள்நுழைந்து சென்று அந்த ஒவ்வொருவருடைய அந்த உடல் மொழியையும் அவர்கள் மதிப்பீடு செய்திருக்கின்றார்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், தென்னிலங்கை வேட்பாளர்களினால் அவர்களுடைய முகவர்களின் ஊடாக உணவுப் பொதிகளையும் இன்னபிற நன்கொடைகளையும் பணத்தையும் கொடுத்து ஆயிரக்கணக்கிலே கூட்டிக் கொண்டு வந்துதான் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு இங்கே வடக்கு கிழக்கு பகுதிகளிலே கூட்டங்கள் கூட்டப்படுகின்றது. எவருமே தென்னிலங்கை வேட்பாளருக்காக மனமு வந்து அங்கே செல்வதில்லை. ஆக அங்கே இருப்பவர்களுடைய உடல் மொழிகளை பார்க்கின்ற போது அந்த தேர்தல் கண்காணிப்பு குழுவினரால் உணர முடியும் இது தானாக கூடிய கூட்டமா கூட்டப்பட்ட கூட்டமா என்று.
அந்த வவுனியாவிலே அவர்கள் அவ்வாறு தமிழ் பொது வேட்பாளருக்காக கூடியவர்களை என்னால் அந்த கூட்டத்திலே உணர்வுபூர்வமாக அவர்கள் பங்கெடுத்திருப்பதை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் நேரடியாக. இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் என்றால் அவர்கள் அந்த செய்தியை சர்வதேச சமூகத்தை கடத்துவார்கள். தமிழ் பொது வேட்பாளருக்கு இங்கே ஆயிரக்கணக்கானவர்கள் கூடியிருக்கின்றார்கள். கூடியிருக்கிறவர்களிலே ஒரு சேர்க்கைத்தன்மை இல்லை, ஒரு உணர்வு பூர்வமாக அவர்கள் இந்த கூட்டத்திலே பங்கெடுத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை அந்த ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் நிச்சயமாக கடத்தியிருப்பார்கள். இதன் மூலமாக அவர்கள் ஒரு செய்தியை உணர்ந்திருப்பார்கள். இந்த சுமந்திரன், சாணக்கியன் போன்ற முகவர்களை இனிமேல் சர்வதேசமும் எல்லோருமே நிராகரிக்கக்கூடிய ஒரு நிலைமையை இதன் மூலமாக நாங்கள் ஏற்படுத்த முடியும். ஏன்னால் மக்கள் உணர்வுபூர்வமாக இவர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூறுகின்ற இது ஒரு விசர்த்தனமான வேலை, தேர்தலை புறக்கணிக்க வேண்டும், ஒற்றையாட்சி பூச்சாண்டியை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஒற்றையாட்சிக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு அதன் மூலமாக வருகின்ற நன்மைகளையும் இந்த கோடிகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை தியாகம் செய்வதற்கு அவர்களுக்கு மனம் பெறாது. ஆனால் தங்களுடைய இயலாமையை மறைப்பதற்கு பொது வேட்பாளர் ஒற்றையாட்சிக்குள் நிற்கின்றார், ஒற்றையாட்சிக்குள் தமிழ் மக்களை கொண்டு சிக்க வைக்க போகின்றார்கள் என்று ஒரு 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 எதிர்மறை பரப்புரைகளை செய்கின்றார்கள். சுமந்திரன் தரப்பினர் இது ஒரு வரலாற்று பிழையாக செல்ல போகின்றது, தேவையில்லாமல் இந்த விடயத்திலே இவர்கள் மூக்குடை விட போகின்றார்கள் என்ற வகையிலே இவர்கள் தங்களுடைய கருத்தை கூட இதெல்லாம் என்றால் சுமந்திரன் தரப்பினர் சர்வதேசத்தினால் ஒரு மதிக்கப்படுகின்ற ஒரு தரப்பினராக இருக்கிறார். அதாவது தமிழ் மக்கள் சார்பிலே ஒரு தரப்பாக ஒரு மதிக்கப்படுகின்ற பார்க்கப்படுகின்ற ஒருவராக இருக்கின்றார்கள். அவர்களுடைய கருத்தையும் மீறி தமிழ் மக்கள் இவ்வளவு ஆர்வமாக இந்த கூட்டங்களிலே பங்கெடுக்கின்றார்கள் என்ற செய்தி நிச்சயமாக அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வைக்கும். இனிமேல் தமிழ் மக்கள் கூட்டாக தங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற போது தமிழ் மக்களோடு உணர்வுகளோடு மதிப்பளித்துத்தான் அவர்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும் என்கின்ற செய்தியை அவர்களுக்கு நாங்கள் சொல்ல முடியும். ஆகவே இந்த பொது வேட்பாளருக்கு செப்டம்பர் 21 சங்க சின்னத்துக்கு ஆதரவாக நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு புள்ளடியும் ஒரு தமிழ் மக்களுடைய இந்த தலைவிதியை மாற்றி அமைக்கக்கூடியதான ஒரு நிலையை நோக்கி நகர்த்தும். ஆகவே இந்த வவுனியா பொதுக்கூட்டம் எங்களுக்கு சொல்கின்ற செய்தி, இனி வருகின்ற ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தில் கூட இந்த ஐரோப்பிய தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் வந்து பார்வையிடக்கூடும். அவ்வாறு பார்வையிடுகின்ற போது நிச்சயமாக அவர்களிடம் மூலமாக அந்த செய்திகள் கடத்தப்படும். ஆகவே உண்மையிலே தமிழ் பொது வேட்பாளர் என்பது இலங்கைக்கு உள்ளாக மட்டுமல்ல, ஒரு சர்வதேச ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இலங்கை தேர்தலினுடைய அந்த செல் திசையை அதை மாற்றி இருக்கின்றது என்பதை மறக்க முடியாத ஒன்று. நன்றி ராமேந்திரன். இலங்கை தீவை பொறுத்த மட்டில் இலங்கை சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் வேறு வேறு சட்டங்கள், விதிமுறைகள் அந்த நாட்டில் என்பதை எடுத்து காட்டுகின்ற ஒரு விடயத்தை நான் அவதானித்தேன். குறிப்பாக அரியநேத்திரன் அவர்களுடைய பரப்புரை அம்பாறை மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு சென்ற பொழுது அங்கே அவர்களுடைய அந்த சின்னம் பதித்த கொடிகளை கொண்டு பொழுது தடை செய்திருக்கிறார்கள், நிறுத்தி இடையூறு செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், பழமையாக நினைவேந்தல்கள் வரும்பொழுது தடை உத்தரவுகளை கொண்டிருவார்கள், காவல்துறையினுடைய அடாவடித்தனம். இப்போ இலங்கை தீவில் அரசு தலைவருக்கான தேர்தல் நடைபெறுகின்ற இந்த நேரத்தில் எவ்வாறு தமிழ் பொது வேட்பாளருக்கு மட்டும் இந்த இடையூறு? உண்மையிலே அதை பார்க்கின்ற போது மிகவும் ஏமாற்றமாக இருந்தது. மக்களுக்கு அந்த நிலைமையை புரிந்திருக்கு. நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஒரு 2 விதமான சட்டங்கள், 2 விதமான அணுகுமுறைகள் இருக்கின்ற அவர் மிகவும் அங்கே இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் மிகவும் ஒரு கடுந்தொனியிலே அவர்களை கைது செய்வதாக ஒரு மிரட்டல் விடுத்திருந்தார். அதாவது அந்த டிஷர்ட்களுடன் வீதிகளில் இறங்காமல் டிஷர்ட் அணிந்து வந்தவர்கள் வாகனத்துக்குள்ளே இருக்க வேண்டும். இன்று சமூக வலைத்தளங்களை பார்க்கின்ற போது தேசிய மக்கள் சக்தியினுடைய அந்த திசைகாட்டியினுடைய சின்னத்தை தாங்கிய ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரு கண்காட்சி நடத்துவதை போன்று வரிசையாகவே அதை காணொலியாக பதிவு செய்து அதை சமூக வலைத்தளங்களிலே பயன்படுத்தி வருகின்றார்கள். தென்னிலங்கை வீதிகள் எல்லாம் அங்கே இருக்கின்ற வணிக வளாகங்கள் உள்ளிட்ட இடங்களிலே ஒரு நூற்றுக்கணக்கானவர்கள் அந்த சீருடையோடு அவர்கள் பவனி வருகின்ற போது மக்களிடையே அது ஒரு கவன ஈர்ப்பை பெறுகின்றது. அப்படியான விடயங்களை எல்லாம் தடை செய்யாதவர்கள் அங்கே கிழக்கு மாகாணத்திலே தமிழ் வேட்பாளர் போகின்ற போது வேட்பாளர் மட்டும் எது வேண்டுமென்றாலும் செய்யலாம், அவரோடு வருபவர்கள் எதையுமே செய்யக்கூடாது, அவர்கள் எல்லாம் வாகனத்துக்குள்ளே இருக்க வேண்டும் என்ற வகையிலே அவர்கள் அங்கே ஒரு கடும் கெடுபிடிகளை அங்கே மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதன் மூலமாக தமிழ் மக்களுக்கு மேலும் மேலும் ஒரு உரத்தை கூட்டுகின்றார்கள். நீங்கள் தமிழர்களாக இருங்கள் என்கின்ற ஒரு உத்வேகத்தை இந்த செயல்பாடுகள் மீள நிரூபிக்கின்றது. அதாவது 2024 தமிழர்களுடைய நிலை என்பது இலங்கையிலே 2ஆம் தர பிரஜைகள் என்பதை அவர்களாகவே எங்களுக்கு நினைவூட்டி கொண்டிருந்தார்கள். ஆகவே அந்த காணொளி நிச்சயமாக ஒரு ஒரு முடிவெடுக்காத ஒரு நிலைமையில் இருந்த தமிழ் மக்களை கூட நாங்கள் பொது வேட்பாளருக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை நிச்சயமாக கொடுத்திருக்கும். ஆகவே அது ஒரு வகையிலே ஒரு கெட்டதிலும் நல்லது என்பதை போன்று ஒரு தமிழ் மக்கள் நாங்கள் எந்த நிலையிலே இலங்கை தீவில் இருக்கின்றோம் என்பதை
ஒரு மீள எடுத்து கூறுகின்ற ஒரு சம்பவமாக தான் நாங்கள் அந்த சம்பவத்தை பார்க்க இந்த விடயங்களை பார்க்கும் பொழுதே நியாயப்படுத்துகிறது என்ன காரணத்துக்காக தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்றதை அது நியாயப்படுத்துகிறது என்று கூறலாம். இனி ராமேஸ்வரன், சுருக்கமாக மலைய மக்கள், இஸ்லாமிய மக்கள் அவர்களை நாடி பொது வேட்பாளர் வாக்கு கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்களா? அதுவும் ஒரு குறை இருக்கிறது. அதனுடைய நிலை என்ன? உண்மையிலே ஆரம்பத்திலிருந்து பொது வேட்பாளர் தரப்பை கூறுவதை போல மிக நாட்கள் மிக குறைவு. வடக்கு கிழக்கிலே ஒரு பூரணத்துவமாக ஒரு பரப்புரை நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாமல் இருக்கின்றது. நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று ஒரு மேலோட்டமான பரப்புரை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றதை தவிர ஒரு சித்தாந்த ரீதியாக தமிழ் மக்களை இந்த பொது வேட்பாளர் பின்னால் அணிதிரளக்கூடிய வகையிலே வேலை திட்டங்களை எதுவுமே முன்னெடுக்கக்கூடிய அளவுக்கு காலவாசகம் இல்லை. அது தொடர்பான ஒரு ஆளணிகளை இவர்களிடம் இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது. இப்போ இந்த நேரத்திலே மலையகம் முஸ்லீம் மக்களை இலக்கு வைத்ததாக இந்த பரப்புரை நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது மிகவும் ஒரு சிக்கலான ஒரு நிலைமை. அதைவிட மிக ஒரு முக்கியமான விடயம், மலையகத்திலும் முஸ்லிம் சமூகமும் தங்களுக்குள்ளாக எப்படி தமிழ் தேசிய அரசியல் பிளவுன்று இருக்கின்றதோ அதே போன்று அந்தந்த சமூகங்களும் அரசியல் ரீதியாக பிளவுபட்டிருக்கின்றன. ரவு ஹக்கீம் ஒரு பக்கமாகவும், ரிசாட் பதியுதீன் இன்னொரு பக்கமாகவும், அலிசாகிர் மௌலானா இன்னொரு பக்கமாகவும், இப்படியாக அவர்களுக்குள்ளாகவே 3-4 அணிகளாக பிளவுபட்டிருக்கின்றார்கள். மலைய மக்களை எடுத்துக்கொண்டால் மனோகணேசன் தரப்பு ஒரு பக்கமாகவும், ஜீவன் தொண்டைமான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இன்னொரு பக்கமாகவும், அதுக்குள்ளாகவே அணிகள் விரிந்து, உங்களுக்கு தெரியும் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே அவர்கள் மோதுகின்ற அளவுக்கு மலைய மக்களுடைய பிரதிநிதிகளுடைய தரம் எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்பதை நீங்க அறிந்திருப்பீர்கள். ஆகவே அவர்களுக்குள்ளாகவே இன்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக ஒரு தரப்பும், சயித்துக்கு ஆதரவாக இன்னொரு தரப்பும், அன்றோமுரத்து சின்னவுக்கு ஆதரவாக இன்னொரு தரப்பும் அந்த மக்களை பிளவுபடுத்தி வைத்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் போதிய அவகாசம் இல்லாமல், போதிய புரிதல் இல்லாமல் அந்த குழம்பிய குட்டைக்குள் மீன் பிடிக்கின்ற வேலையாக அங்கே தமிழ் பொது வேட்பாளரும் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுப்பாராக இருந்தால் அந்த மக்களுடைய அதிருப்தியை சம்பாதிக்க வேண்டியிருக்கும். ஏனால் எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்களிடமே அதுக்கான போதிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான காலவாசம் இல்லை. அப்படி இருக்கின்ற போது மலைய மக்களிடம் நாங்கள் சென்ற எண்ணத்தை கேட்க போகின்றோம். நாங்கள் தமிழ் மக்களை, ஈழத்தமிழர்களையே பொது வேட்பாளருக்கு பின்னால் அணிதிரட்ட முடியாமல் இருக்கின்ற ஒரு நிலைமையிலே, அதாவது தாங்களாக அவர்கள் உணர்வு ரீதியாக இருக்கின்றார்களே தவிர அணிதிரட்டல் மூலமாக நாங்கள் அவர்களை கொண்டு வரவில்லை. இந்த கையறு நிலைமையில் எப்படி நாங்கள் அங்கே செல்வது என்கின்ற ஒரு நிலைமை தான் இருக்கின்றது. அதுக்காக அவர்களை புறக்கணிக்க வேண்டும் அல்ல. எப்படி ஈழத்தமிழ் மக்களிடம் தமிழ் பொது வேட்பாளர் என்பது மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கின்றதோ, மலையக மக்களிடமும் முஸ்லிம் மக்களிடமும் தங்களுடைய அரசியல் தரப்பினருடைய இப்படியான குழப்பகரமான நிலைப்பாடுகள் காரணமாக அதிருப்தியில் இருக்கின்ற மக்கள் ஒரு உண்மையிலேயே ஒரு ஆயிரக்கணக்கானவர்களுடைய வாக்குகள் சங்கு சின்னத்துக்கு கிடைப்பதற்கான நிலைமைகளை நாங்கள் இப்போது அறியக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே இன்றைய தினம் கூட மலையகத்தில் 20 புத்திஜீவிகள் இணைந்து மலையக மக்கள் பொது வேட்பாளருக்காக வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு பொதுவான ஒரு அறைகூவலை விடுத்திருக்கின்றார்கள். உண்மையிலே ஒரு இன்று அப்படியாக எங்களுடைய ஈழத்தமிழ் பரப்பிலே வடக்கு கிழக்கிலே இப்படியான ஒரு நிலைமை வரவில்லை. ஆனால் மலையகத்தில் இருந்து 20 புத்திஜீவிகள் இணைந்து ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். அது நிச்சயமாக அந்த அவர்கள் சார்ந்திருக்கின்ற கீழ்மட்டத்தில் இருந்த மக்களுடைய உணர்வுகளுடைய பிரதிபலிப்பாகத்தான் பார்க்க முடியும். அதே போன்று சமூக வலைத்தளங்களை அவதானிக்கின்ற போது பல முஸ்லிம் இளைஞர்கள் கூட தங்களுடைய அரசியல் மீதான அதிருப்தியை ஒரு பொது வேட்பாளரை தங்களுடைய ஒரு மாற்று தெரிவாக கருதுகின்ற ஒரு நிலைமையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. என்று எல்லோருமே இந்த பொது வேட்பாளருடைய ஒரு அறைகூவலே நம்பி ஏமாந்தது போதும், இனியொரு புது விதி செய்வோம், தமிழராய் இணைவோம் என்கின்ற ஒரு வகையில் தான் அதாவது ஒரு அறைகூவல், அதாவது இப்ப என்ன ஒவ்வொருவரையும் தென்னிலங்கை வேட்பாளர்களை நம்பி ஏமாந்தாகிவிட்டது, எங்களுடைய அரசியல் தரப்பினரை நம்பி ஏமாந்தாகிவிட்டது. ஆகவே இனி போதும், ஏமாந்தது போதும், இனி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்று சொன்னால் தமிழராக இணைய வேண்டும். ஒரு தேசமாக தமிழர்களாக ஒன்றிணைந்து ஒரு சங்கு சின்னத்துக்கான தங்களுடைய ஆதரவை வழங்குவதனூடாக தமிழர்கள் தங்களுடைய இருப்பையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்ற ஒரு அறைகூவல் விடுக்கப்பட்டது. அது உண்மையிலே ஒரு எல்லை கடந்து மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த ஒரு ஏன் அங்கு செல்லவில்லை, ஏன் இங்கு செல்லவில்லை என்கின்ற கேள்விகள் எல்லாம் ஒரு பலகீனப்படுத்தப்படுகின்ற அளவுக்கு மக்களிடையே இந்த ஒரு ஆதரவு இருக்கின்றது. நிச்சயமாக ஒரு செப்டம்பர் 22ஆம் தேதி ஒரு தமிழர்கள் ஒரு கௌரவமாக அந்த முடிவை எதிர்நோக்கக்கூடியதாக இருக்கும் என்ற நம்பிக்கை இப்போதும் இருக்கிறது. நிறைவாக ராமேந்திரன், உங்களுக்கு தெரியும் தமிழ் பொது வேட்பாளரை பொறுத்தமட்டில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஈழத்தமிழர்களுக்காக செயல்படுகின்ற அமைப்பு அவர்கள் ஆதரவில்லை என்று கூறிவிட்டார்கள். தமிழரசு கட்சியில் ஆதரவில்லை என்ற நிலைமை இருக்கிறது. புலம்பெயர்ந்த நாடுகளை பார்த்தீர்கள் என்றால் இதுவரை நாடு கடந்த அரசு அமைப்பு மட்டுமே முழு ஆதரவையும் வழங்கி ஒரு அறிக்கை விட்டிருந்தார்கள்.
இதுவரையில் நான் வேறொரு அமைப்புகளும் அறிக்கை விட்டது, ஆதரவு வழங்கி அறிக்கை விட்டதை நான் பார்க்கவில்லை. ஆனால் தமிழகத்திலிருந்து ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது, தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு கொடுங்கள் என்று சொல்லி. அது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானித்தீர்கள்? நிச்சயமாக நேற்றைய தினம் கொளத்தூர் மணி அவர்கள் பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற கொளத்தூர் மணி அவர்கள் ஒரு அறிக்கை விடுத்திருந்தார். அதாவது ஏற்கனவே ஒரு யுத்தம் நடைபெற்றதுக்கு பிற்பாடு ஒரு நீதிக்கான போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்ற போது அங்கே பல ஈழத்தமிழ் ஆதரவு நிலைப்பாட்டிருக்கின்ற கட்சிகளும் அமைப்புகளும் இயக்கங்களும் இணைந்து ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி இருந்தார்கள். அதிலே கணிசமான ஈழத்தமிழ் ஆதரவான அமைப்புகள் கட்சிகள் எல்லாம் இருக்கின்றன. அவர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து தமிழ் மக்களை, அதாவது தமிழ் பொது வேட்பாளர்களுடைய சங்கு சின்னத்துக்கு ஆதரவாக தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு அறைகூவலை தமிழ்நாட்டிலிருந்து விடுத்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இடம்பெற்றது. அதிலே தமிழக வாழ்வுரிமை கட்சி, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளுடைய பிரதிநிதிகள் அங்கே பங்கு பெற்றிருந்தார்கள். உண்மையிலே நாங்கள் இந்த இடத்துல ஒரு தகவலை கூற வேண்டும். தமிழ்நாடு வணிகர் கழகத்தினுடைய தலைவராக இருந்த வெள்ளையன் அவர்கள் நேற்றைய தினம் சுகையினம் காரணமாக காலமாகி இருக்கின்றார். உண்மையிலே தமிழ் தேசியத்தோடு மிகவும் நெருக்கமாக உணர்வு ரீதியாக பயணித்த ஒருவர் தான் வெள்ளையன் அவர்கள். முத்துக்குமார் தன்னுடைய உடலிலே தீ மூட்டி அவர் உயிர் நீத்த போது அவருடைய உடலை எங்கே வைப்பது என்கின்ற ஒரு பெரிய போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. ஏன்னால் கருணாநிதி அரசாங்கம் எப்படியாவது முத்துக்குமாரனுடைய உடலை கைப்பற்றி அவரோடு இருக்கின்ற திருமாவளவனுடைய ஆதரவாளர்கள் குண்டர்களை ஏவி அதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும், தமிழ் தேசிய தளத்தில் இருக்கிற ராமதாஸ் போன்ற பச்சோந்திகள் மூலமாக ஒரு நாடகமாடி எப்படி முத்துக்குமாருடைய உடலை கைப்பற்றுவது என்ற வகையிலே அங்கே கருணாநிதி அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு சதி நடவடிக்கையில் ஈடுபட்டது. ஆகவே எங்கே வைத்திருந்தாலும் காவல்துறை மூலமாக ஒரு நெருக்கடி கொடுத்து முத்துக்குமாருடைய உடலை கைப்பற்றி விடுவார்கள் என்ற ஒரு நிலைமை இருந்தபோது வெள்ளையன் அவர்கள் தான், தங்கராசா வெள்ளையன் என்று சொல்லப்படுகின்ற அவர் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய இடத்திலே அவர் அந்த அனுமதியை அவரால் வழங்கியிருந்தார், வச்சிருந்துதான் அங்கிருந்து மூலக்கொத்தளம் என்கின்ற அந்த இடத்துக்கு கொண்டு போய் முத்துக்குமாருடைய உடல் தகனம் செய்யப்பட்டது. ஆகவே வெள்ளையன் அவர்களுடைய அந்த உறுதியை பாருங்கள். இன்று தமிழ் தேசிய பரப்பிலே இயங்குபவர்கள் எல்லாம் இருக்கின்ற போது அவர்களால் முத்துக்குமாருடைய உடலை பாதுகாக்க முடியாத ஒரு நிலைமையிலே அந்த வணிகர் கட்டமைப்பினுடைய ஒரு தலைவராக இருந்து கொண்டு எந்த அதிகார சக்திகளாலும் வளைக்க முடியாத, வீழ்த்த முடியாத ஒரு தமிழ் தேசியத்தினுடைய ஒரு உறுதியான தூணாக இருந்தவர் தான் வெள்ளையன் அவர்கள். ஆகவே அவருடைய இழப்பு உண்மையிலே ஈழத்தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு. ஆகவே இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பிலே நான் நினைக்கின்றேன் வைகோ, திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் பங்கு பெற்றுவதாக இருந்தது. இன்றைய தினம்தான் வெள்ளையன் அவர்களுடைய இறுதி அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றதன் காரணமாக நான் நினைக்கின்றேன் தலைவர்கள் எல்லாம் அங்கே சென்றிருப்பார்கள். இவர்கள் அறிவித்த நேரத்துக்கு இந்த ஊடக சந்திப்பை நடத்த வேண்டும் என்பதற்காக அவருடைய கட்சியினுடைய சார்பிலே பிரதிநிதிகள் வந்திருப்பதாக அந்த வந்திருக்கின்ற புகைப்படங்கள் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் இந்த நேரத்திலே வெள்ளையன், அதாவது வெள்ளையன் என்பதை விட இயக்குனர் புகழேந்தி தங்கராசாவை புலம்பெயர் தமிழர்கள் எங்களுடைய உறவுகள் அறிந்திருப்பார்கள். காட்டுக்கண்ணவேலி, கடலோர கடல் குதிரைகள் என பல படைப்புகளை, ஈழத்தமிழர்களுடைய வாழ்வியலை வெளிப்படுத்தக்கூடிய படைப்புகளை எடுத்தவர். ஒரு உணர்வாளராகவும் ஒரு தமிழ் தேசிய பற்றாளராகவும் ஒரு தமிழில் ஆதரவாளராகவும் இப்போது வரை செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்குனர் புகழேந்தி தங்கராஜ் அவர்களுடைய சொந்த அண்ணன் தான் வெள்ளையன் அவர்கள். அவருடைய இழப்பு என்பது உண்மையிலே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய, ஏனால் அவர் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல், ஆரவாரம் இல்லாமல் ஒரு பின்களத்தில் இருந்து கொண்டு மிக உறுதியாக எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரணாக இருந்தவர். இன்று அவர் சுயினம் காரணமாக இழந்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. நாங்கள் அவருடைய இழப்புக்கு நிச்சயமாக நாங்கள் ஈழத்தமிழர்கள் சார்பாக ஒரு சிறந்தார்ந்த ஒரு வணக்கத்தை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே நீங்கள் கூறியதை போன்று மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற அமைப்புகள், தமிழ் மக்களுக்காக, தமிழர்களுடைய உரிமைக்காக, லட்சியத்துக்காக செயல்படுவதாக கூறிக்கொள்கின்ற எந்த அமைப்புமே மதில் மேல் பூனியாக கள்ள மௌனம் காக்கின்றார்கள். ஏன்னால் ஒருவேளை தமிழ் சுமந்திரன், கயந்திரன் தரப்பு சொல்வதை போன்று தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்குகள் விழாவிட்டால் எங்கே சென்று தாங்கள் முகத்தை வைப்பது என்ற வகையிலே எல்லோருக்குமே ஒரு அச்சம் குடிகொண்டிருக்கின்றது. ஆனால் அதையும் கடந்து பல புலம்பெயர் தரப்பினர் ஒரு தனி நபர்களாகவும் சில குழுக்களாகவும் அவர்கள் மிகவும் ஆர்வத்தோடும் ஆதரவோடும் இந்த பொது வேட்பாளர் விடயத்திலே நிதி ரீதியாகவும் பல்வேறு விடயங்களிலும் அவர்கள் தங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அமைப்பு ரீதியாக இதில் எல்லோருமே புலம்பெயர் மக்களும் விழித்தெழ வேண்டும்.
இந்த பொது வேட்பாளர் விடயம் என்பது தமிழ் தேசிய அரசியலை எப்படி அது ஒரு நேர் சீராக்கி ஒரு புள்ளியில இணைக்கின்றதோ அதே போன்று உங்களுடைய நாடுகளிலும் நீங்கள் பணத்தை கொடுத்து நீங்கள் அங்கத்தவராக இருந்து கொண்டு அங்கத்துவ பணத்தை செலுத்தி கொண்டோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நிதி பங்களிப்பை செய்து கொண்டு இந்த அமைப்புகளை நீங்கள் வளர்ப்பதை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுங்கள். ஒரு தமிழ் மக்களுடைய மிகவும் அதிமுக்கியமான இந்த வரலாற்று தருணத்திலே அந்த முன்னெடுப்போடு கைகோர்க்காத ஒத்துழைப்பு வழங்காத பலம் சேர்க்காத எவருமே இதைவிட வேறு என்னத்துக்கு வரப்போகின்றார்கள், வேறு என்ன விடயத்தை நீங்கள் சாதிக்க போகின்றார்கள்? இந்த கேள்வியை புலம்பெயர் உறவுகள் உங்களுடைய ஒரு தலையாய கடமையாக வைத்துக் கொண்டு அந்த அமைப்புகளை நீங்கள் நிராகரிக்க வேண்டும். எங்களுடைய நிராகரிப்புகள்லாம் அவர்களுக்கான பாடமாக இருக்கும். ஆகவே தமிழ் பொது வேட்பாளர் செப்டம்பர் 22 தமிழ் பொது வேட்பாளருக்கு வழங்கப்படுகின்ற வாக்குகள் என்பது ஒட்டுமொத்தமாகவே சீரழிந்து போயிருக்கின்ற சிதைந்து போயிருக்கின்ற சிதறுண்டு போயிருக்கின்ற தமிழ் மக்களை தமிழ் தேசியத்தை மீட்டெடுப்பதற்கான குறியீடாகத்தான் இந்த பொது வேட்பாளர் என்பது கனிந்திருக்கின்றது, முகிழ்ந்திருக்கின்றது. ஆக அதை எல்லோருமாக சேர்ந்து ஒரு வெற்றி பெற வைக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சங்கு முழங்குவதனூடாக நிறைவேறட்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியிலிருந்து சமகால அரசியல் நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சி அடைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். ராமதரன். நிச்சயமான நன்றி, வணக்கம்.